அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகடை டாபிக்ல இருக்கிற செகண்ட் டைப் பார்க்க போறோம். இப்ப நேத்து நாம பார்த்தது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்டு டைஸ பேஸ் பண்ண கொஸ்டின். அதாவது மூடிய பகடையை அடிப்படையாகக் கொண்ட வினாக்கள். ஸோ இந்த மாதிரி க்ளோஸான டைஸ பேஸ் பண்ணி தான் நேத்து நாம பார்த்த எல்லா கொஸ்டினுமே இருந்திருக்கும். இந்த மாதிரி க்ளோஸான டைஸ்ல ஒரு 3 பக்கம் சரிங்களா? இந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் எல்லா கொஸ்டினும் இருந்தது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பகடையை கட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். கட் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் சரிங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எல்லா கொஷினுமே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அந்த மெத்தடை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் 1க்கு ஆப்போசிட் எந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணால் நமக்கு எந்த மாதிரியான டைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இதை திரும்பி க்ளோஸ் பண்ணால் இந்த 4ல் எந்த டைஸ் நமக்கு கிடைக்கும், இல்லை இந்த 4ல் எந்தெந்த டைஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா? ஸோ பார்த்து பயப்பட தேவையில்லை, சிம்பிள் தான். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கலாம். இப்போ இந்த டைஸ் எடுத்துங்க, இந்த ஓப்பனாக இருக்கிற இந்த டைஸ் எடுத்துப்போம். ஸோ இதை நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா? இந்த டைஸை இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டைஸை க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்படி க்ளோஸ் பண்ணும்போது எந்தெந்த நம்பருக்கு ஆப்போசிட்டில் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துங்க. 1 2 3 4, அதே மாதிரியே 1 2 3 4 5 6 இங்கே இருக்குது, இங்கேயும் 5 6 இருக்குது. இப்போ இந்த டைஸை நாம் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு டைம் பண்ணிட்டோன்னா நமக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி. ஸோ இதை ஒட்டிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, இதை ஒட்டிடுறேன். இன்னைக்கான முதல் கேள்வி, திருக்குறள் எனும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ்மொழி என்றொரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர். இப்போ ஓரளவுக்கு இதை ஒட்டியாச்சு சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், 1ங்கிற பக்கம் இருக்குது சரியா? இதுக்கு ஆப்போசிட்டில் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 5ங்கிற பக்கம் இருக்குது சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து பாருங்கள், 2ங்கிற பக்கம் இருக்குது. 2க்கு ஆப்போசிட்டில் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 2க்கு ஆப்போசிட்டில் 4ங்கிற பக்கம் வருது, ரைட்டுங்களா? சரி, இப்போ அடுத்து ஸோ 3ங்கிற பக்கத்தை எடுத்துப்போம். 3 இங்கே இருக்குது. 3க்கு ஆப்போசிட்டில் எந்த பக்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ங்கிற பக்கம் வருது, ரைட்டுங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 1க்கு ஆப்போசிட்டில் 5. இப்போ 1ம் 5ம் ஆப்போசிட்டில் இருக்குது. அதே மாதிரியே 2க்கு ஆப்போசிட்டில் 4. இப்போ 2ம் 4ம் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3ம் 6ங்கிற பக்கமும் ஆப்போசிட்டில் இருக்குது. 3க்கு ஆப்போசிட் 6 சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸாமில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு பகடையை ரெடி பண்ணி அதை ஒட்டி பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது, கரெக்டாக? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரியான டைப், அதாவது இந்த திறந்த பகடை, இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா? என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இந்த மாதிரி எதிரெதிர் திசைகளில் நீண்டுள்ள பக்கங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதாவது இந்த 2யும் 4யும் எடுத்துங்க, 2ம் எதிரெதிர் திசைகளில் இருக்குது, 2 பக்கம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு சரிங்களா? ஸோ இதை தான் நாம் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எதிரெதிர் திசைகளில். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபைனலாக ரிவிஷன் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். எதிரெதிர் திசைகளில் நீண்டுள்ள பக்கங்கள் இருக்கான்னு பார்க்கணும் சரியா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் அந்த 2 பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2ங்கிற நம்பரும், அதாவது 2ங்கிற பக்கமும் 4ங்கிற நம்பரும் எதிரெதிர் திசைகளில் நீண்டுள்ள பக்கமாக இருக்குது. இந்த 2ம் 4ம் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும், ரைட்டா? அடுத்தது இந்த அல்டர்னேட் ஃபேஸஸ் இருக்குது இல்லையா, அது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் இது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா அல்டர்னேட் ஃபேஸஸ். அல்டர்னேட் ஃபேஸஸ்னால் ஒன்று விட்ட பக்கங்கள், ஓகேவா? அல்டர்னேட் ஃபேஸஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். அல்டர்னேட் ஃபேஸஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்றுங்கிற நம்பரை எடுத்துக்கிட்டோன்னா இந்த 3 விட்டுறணும். அடுத்த நம்பர் 5 இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்கணும். இந்த 1 5 ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த 1 இந்த 5ங்கிற இந்த நம்பர், இதை தான் வந்து நம்ம அல்டர்னேட் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கீழே இருந்து போனீங்கன்னா 5 விட்டுறணும். இந்த 3 எடுத்துக்கணும். அப்போ இந்த 3 6ம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அல்டர்னேட் ஃபேஸஸ். இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற இந்த 2 பக்கங்களும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஷார்ட்கட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம எக்ஸாமில் அந்த மாதிரி பகடையெல்லாம் செஞ்சு அதை இது பண்ணிலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த ஷார்ட்கட்டை இதுக்கு அப்ளை பண்ணி பார்ப்போமா? இப்போ இதில் பாருங்கள், 1ங்கிற இந்த பக்கமும் 6ங்கிற இந்த பக்கமும் அதாவது எதிரெதிர் திசைகளில் நீண்டுள்ள பக்கங்களாக இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த 1ங்கிற பக்கமும் 6ங்கிற பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2க்கு நம்ம ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2க்கு அல்டர்னேட் ஃபேஸ் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த 2க்கு அல்டர்னேட் ஃபேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ரைட்டா? இடையில உள்ள ஒரு நம்பரை விட்டுறணும். அதாவது இடையில உள்ள ஒரு பக்கத்தை விட்டுறணும். அதுக்கு அடுத்த பக்கத்தை எடுத்துக்கணும். ஸோ அப்போ 2ம் 4ம் வந்து ஆப்போசிட் ஃபேஸஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ 3 எடுத்துக்கிட்டோன்னா 3க்கு அல்டர்னேட் ஃபேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5. சரிங்களா? 3க்கு இடையில இருக்கிற 4 விட்டுட்டு அடுத்து இருக்கிற 5 எடுத்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். அப்போ 3ம் 5ம் வந்து ஆப்போசிட் ஃபேஸஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 1ம் இந்த 6ம் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் டைஸ், அதாவது திறந்த பகடை கொடுத்துட்டாங்கன்னா இந்த 2 கண்டிஷனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மாடல். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஃபேஸஸில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிற ஃபேஸ் இருக்காது. சரிங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே 3 கொடுத்துட்டான், இங்கே 3 கொடுத்துட்டான். எதிரெதிர் திசைகளில் நீண்டுள்ள பக்கங்கள் இதில் இல்லை. சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் செகண்ட் கண்டிஷனை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா போதும். அதாவது நம்ம 2 கண்டிஷன் சொன்னோம் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து எதிரெதிர் திசைகளில் நீண்டுள்ள பக்கங்கள் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் அது 2 ஆப்போசிட்னு சொன்னோம். சப்போஸ் இது இல்லைன்னு வச்சுப்போம். இந்த மாதிரியான கண்டிஷன் இல்லைன்னா இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோன்னா போதும். சரிங்களா? ஆல்டர்னேட் ஃபேஸஸை மட்டும் நாம் எடுத்துக்கிட்டோன்னா போதும். இப்போ இந்த 1ங்கிற இந்த பக்கத்துக்கு ஆப்போசிட்டில் என்ன பக்கம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1க்கு அல்டர்னேட் ஃபேஸ் எது அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கணும். 1க்கு அல்டர்னேட் ஃபேஸ் எது வரும்? இந்த 3 தான் வரும். ரைட்டா? ஏன்னா நம்ம 2 விட்டுறணும், 3 மட்டும் எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 1ம் 3ம் வந்து நமக்கு ஆப்போசிட் ஃபேஸஸாக இருக்கும். அதாவது எதிரெதிர் பக்கங்களாக இருக்கும். அதே மாதிரியே இங்கே கீழேருந்து வாங்க, இல்லைனா இங்கேருந்து கூட வரலாம். சரிங்களா? தப்பு இல்லை, நம்ம கீழேருந்து வரலாம். இந்த 6க்கு எது ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6க்கு அல்டர்னேட் ஃபேஸ் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 6க்கு அல்டர்னேட் ஃபேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 4. சரிங்களா? ஸோ அப்போ 6ம் 4ம் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். அடுத்து ரிமைனிங் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ அந்த 2ம் 5ம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் ஃபேஸஸாக இருக்கும். அதாவது எதிரெதிர் பக்கங்களாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஓப்பன் டைஸை பொறுத்த வரைக்கும், அதாவது திறந்த பகடையை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கண்டிஷன் தான் நமக்கு முக்கியம். இந்த 2 தெரிஞ்சால் போதும், நம்ம மேக்ஸிமம் எல்லா கொஷினுக்கும் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் முக்கியமான விஷயம், டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக கேட்க தான் வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் டைஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாங்க. இது வரைக்கும் வந்து ஓப்பன் டைஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்டது கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டு மாடல் இது. சரிங்களா? இதையும் நம்ம பார்த்துப்போம். பட் இப்போ நம்ம பார்த்த இந்த 3 டைப்பை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அடுத்தவங்களை அளவச்சு அதில் சந்தோஷப்படுற அந்த மாதிரியான கேரக்டர் யாராவது ஒருத்தவங்க போய் கொஷின் எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி டைப்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் நாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து இந்த மாடல் பாருங்கள். இந்த மாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன விஷயத்தை ரீகால் பண்ணிப்போம். ஒரு பகடைனா அதில் வந்து 6 பக்கங்கள் இருக்கும். கரெக்டாக? நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஒரு பகடைனா அதில் 6 பக்கங்கள் இருக்கும். சரிங்களா? எனக்கு அந்தளவுக்கு எழுத்து வராது.
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறத வச்சு புரிஞ்சுக்கங்க. இது வந்து பக்கங்கள். ரைட், ஓகே. இப்போ இந்த பகடை எடுத்துங்க. 1 2 3 4 5 5 பக்கம் இருக்குது. சரிங்களா? 5 பக்கம் வந்து இருக்குது. 6வது பக்கத்தை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4ஆக கட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் என்ன பண்ணணும்னா இந்த 4த்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப்போசிட் ஃபேஸஸ் கண்டுபிடிச்சிடலாம். இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகுதான்னு பாருங்கள். அதாவது எதிரெதிர் திசைகள்னு நீண்டுள்ள பக்கங்கள் இருக்கான்னு பாருங்கள். இதில் இருக்குது. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2ம் 4ம் எதிரெதிர் திசையில் தான் இருக்குது. அதேமாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அதேமாதிரி இந்த 1ம் 5ம் எதிரெதிர் திசையில் தான் இருக்குது, எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். இந்த 2ம் 4ம், சரிங்களா, 2ம் 4ம் வந்து எதிரெதிர் பக்கங்களாக இருக்கும். அதே மாதிரி இந்த 1ம் 5ம், சரிங்களா, இந்த 1ம் 5ம் வந்து எதிரெதிர் பக்கங்களாக இருக்கும். சரிங்களா? ஸோ எப்படின்னு புரியுது தானே? ஏன்னா 2ம் வந்து எதிரெதிர் திசைகளில் நீண்டுள்ள பக்கங்களாக இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம ஆப்போசிட்னு சொல்லிடலாம். இப்போ இது போக நமக்கு மிச்சம் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3ங்கிற இந்த ஃபேஸ் இருக்குது. அப்போ இந்த 3ங்கிற இந்த ஃபேஸுக்கு ஆப்போசிட்டில் இந்த கட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது எல்லாம் சேர்ந்து வந்துடும். ஸோ இதை நம்ம சேர்த்தோன்னா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பக்கங்களை நம்ம சேர்த்தோன்னா நமக்கு எப்படி கிடைக்கும்னா இவங்க பாருங்கள் ஸ்லோப்பாக கட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கோணம் மாதிரி தான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நாம் வந்து இதை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 முக்கோணமாக அதை பிரிச்சிடணும். இந்த பக்கத்தை 4 முக்கோணமாக பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு இப்படி நம்ம கிளாக் வைஸில் போனோம்னா போதும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இங்கே மைனஸ் வந்துடும். அடுத்து பாருங்கள் இங்கே ப்ளஸ் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு வந்துடும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் குறி வந்துடும். ஸோ ஏன் இப்படி பண்ணியிருக்கோன்னு புரியுது தானே? இவங்க அந்த கடைசி பக்கத்தை 4ஆக கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்படி கட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி முக்கோண வடிவத்தில் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நாம் ஒரு 4 முக்கோணம் வரா மாதிரி ஒரு பக்கத்தை ரெடி பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கோன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போயிருக்கோம். அவ்வளோதான். மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு இன்ட்டு. நீங்கள் வேணால் வந்து நான் இந்த இது செஞ்சு காட்டினேன் இல்லையா, பகடையை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஆனால் இந்த அளவுக்கு வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேட்டாலும் கேட்பாங்க. அதனால் இதையும் பார்ப்போம். அடுத்து இந்த மாடல் பாருங்கள். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 5 பக்கத்தை வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. கடைசியாக அந்த 6வது பக்கத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 2 3 4 பார்ட்டாக கட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதுக்கு நாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எதிரெதிர் திசைகளில் நீண்டுள்ள பக்கங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2யும் 4யும் பாருங்கள். இது 2ம் வந்து எதிரெதிர் திசைகளில் நீண்டுள்ள பக்கங்களாக இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஷின்லேயுமே பார்த்தீங்கன்னா 2ம் 4ம் எதிரெதிர் பக்கங்களாக இருக்கும். அதே மாதிரியே பாருங்கள் இந்த 1ம் 5ம் வந்து எதிரெதிர் திசைகளில் நீண்டுள்ள பக்கங்களாக இருக்குது. ஸோ அப்போ 1ம் 5ம் வந்து ஆப்போசிட் ஃபேஸஸாக இருக்கும். இது போக நமக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த 3ங்கிற நம்பர் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 3ங்கிற நம்பருக்கு, அதாவது இந்த 3ங்கிற இந்த பக்கத்துக்கு ஆப்போசிட்டில் இந்த எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கமாக வரும். இந்த மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த 4ம் சேர்ந்து ஒரு பக்கமாக வரும். ஸோ இதை நாம் எப்போதும் போல் என்ன பண்ணலான்னா இங்கேருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பாக்ஸ் இருக்குது. 4 சதுரமாக இருக்குது. சரிங்களா? போன கொஷினில் பார்த்தீங்கன்னா 4 முக்கோணம் இருந்தது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 முக்கோணம் கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்ம அந்த ஒரு பாக்ஸை 4 முக்கோணமாக பிரித்தோம். ரைட்டா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 4மே சதுரமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கடைசி பக்கத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4 சதுரமாக பிரிச்சுக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பெருசாக போட்டேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நம்ம வந்து கிளாக் வைஸில் இதை ரொட்டேட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இங்கே மைனஸ் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்துடும். அடுத்து இந்த ஈக்குவல் டு இங்கே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெருக்கல் குறி இங்கே வந்துடும். ஸோ அப்போ இந்த 3ங்கிற இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும்.
அடுத்து இந்த மாடல் பாருங்கள். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 4 பக்கத்தை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. 1 2 3 4ன்னு இந்த 4 பக்கம் ஃபுல்லாக இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற 2 பக்கத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 2ஆக கட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 2ம் சேர்ந்து ஒரு பக்கம் வந்துடும், இந்த 2ம் சேர்ந்து ஒரு பக்கம் வந்துடும். சரிங்களா? ஸோ நல்லா பாருங்கள், 1 2 3 4 இதை வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது போக மிச்சம் 2 பக்கம் இருக்கும். அந்த 2 பக்கத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4ஆக கட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணோன்னா இந்த மைனஸ் இன்ட்டு இருக்குது இல்லையா, மைனஸும் இன்ட்டும் வந்து ஒரு பக்கத்தில் வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ப்ளஸ்ஸு இந்த ஈக்குவல் இருக்குது பாருங்கள், இது ஒரு பக்கத்தில் வந்துடும். ரைட்டா? ஸோ அப்போ சாரி, அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு எப்படி ஆப்போசிட் சைட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எதிரெதிர் திசைகளில் இருக்கிற பக்கங்களை பார்க்கணும். சரிங்களா? இவங்க எதிரெதிர் திசைகளில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. பட் நாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இங்கே இருக்கிற 4 பக்கம் போக மிச்சம் இருக்கிற 2 பக்கத்தை தான் இவங்க 2ஆக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது 2ம் சேர்ந்து ஒரு பக்கம் ஆகிடும். இந்த மைனஸும் கேள்விக்குறியும் கேள்விக்குறிங்கிற பாருங்க, இது பெருக்கல் குறியும் சேர்ந்து ஒரு பக்கம் ஆகிடும். அப்படியே அந்த பக்கத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ்ஸும் இந்த என்ன சொல்கிறது இதுன்னா ஈக்குவல்ட்டு சிம்பிளும் சேர்ந்து வந்து ஒரு பக்கமாக வந்துடும். ப்ளஸ்ஸும் ஈக்குவல்ட்டு சிம்பிளும் சேர்ந்து வந்து ஒரு பக்கமாக வரும். சரிங்களா? அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஃபேஸஸ், அதாவது இந்த 1 இந்த 3 1ம் 3ம் எதிரெதிர் பக்கங்களாக இருக்கும். அதே மாதிரி இந்த 2ம் 4ம் வந்து எதிரெதிர் பக்கங்களாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது போதும் நமக்கு. இந்த அளவு கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இன்னும் சொல்லப்போனால் இது வரைக்கும் வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் இந்த திறந்த பகடை ஓப்பன் டேஸ் வந்து கேட்டதில்லை. பட் இனி வரும் காலங்களில் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம இதை எடுக்கிறோம். ஸோ அதனால் இது வரைக்கும் போதும். ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும்னா இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பேப்பரில் இல்லை சார்ட் வச்சுருந்தீங்கன்னா அதில் கட் பண்ணி அதை ஒன்று சேர்த்து பாருங்கள். இப்போ இதில் கூட நீங்கள் இதை கரெக்டாக ஒன்று சேர்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மேலே வரும், ப்ளஸ்ஸு கீழே வந்துடும். பட் இந்த அளவுக்கு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படாது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் இந்த அளவுக்கு தேவைப்படாது. சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஸோ இப்போ அடுத்து வந்து நாம் கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2வது கேள்வி பார்த்துடலாம். சுதந்திர இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். இந்த given figure an open dice is given. If we fold this dice, then how many dots will be on the opposite face having 6 dots அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ஓப்பன் டைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களாம். சரிங்களா? இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா, அதாவது இதை மடித்தோன்னா மூடணுன்னா இந்த 6 புள்ளி இருக்குது இல்லையா, இந்த 6 புள்ளிக்கு ஆப்போசிட்டில் வந்து எத்தனை புள்ளி வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ இந்த 6 புள்ளிக்கு ஆப்போசிட்டில் உள்ளது தான் கேட்குறாங்க. இந்த 6 புள்ளிக்கு ஆப்போசிட்டில் உள்ளதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். இந்த 6 புள்ளி இருக்கிற பக்கத்துக்கு அல்டர்னேட் ஃபேஸ் எதுன்னு கண்டுபிடிச்சோன்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஆல்டர்னேட் ஃபேஸ்னால் என்ன பண்ணணும்? இடையில உள்ள ஒரு பக்கத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்த பக்கத்தை எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த டைஸை பொறுத்த வரைக்கும் இந்த 6 புள்ளி கொண்ட பக்கத்துக்கு ஆப்போசிட்டில் இந்த 5 புள்ளி கொண்ட இந்த பக்கம் தான் இருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ இதை இன்னும் நம்ம இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி போட்டோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா எதிரெதிர் திசைகளில் நீண்டுள்ள பக்கங்களை எடுத்துப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 புள்ளி இருக்குது, இங்கே 3 புள்ளி இருக்குது. ஸோ அப்போது இந்த 4 புள்ளி இருக்கிற பக்கமும் 3 புள்ளி இருக்கிற பக்கமும் ஆப்போசிட்டாக வந்துடும். அடுத்து இந்த பக்கத்தை எடுத்துப்போம். அதாவது இந்த ஒரு புள்ளி இருக்கிற இந்த பக்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துடும். ஏன்னா ஆல்டர்னேட் ஃபேஸ் எடுக்கணும், இடையில உள்ளதை விட்டுறணும். அப்போ ஒரு புள்ளி இருக்கிற பக்கமும் 2 புள்ளி இருக்கிற பக்கமும் ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ இது போக ரிமைனிங் உள்ளது பார்த்தீங்கன்னா இந்த 6 புள்ளி இருக்கிற பக்கமும் இந்த 5 புள்ளி இருக்கிற பக்கமும் தான். ஸோ இப்படி போட்டாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் வரும். நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்துட்டோம், அவ்வளோதான். அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். இஃப் த கிவன் ஷீட் இஸ் ஃபோல்டட் டு ஃபார்ம் அ கியூப், விச் ஆஃப் த கிவன் ஃபிகர் இஸ் ஆர் பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஷீட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து மடித்து ஒரு பகடையாக, அதாவது ஒரு க்யூபாக மாற்றணுன்னா
இதில் எதெல்லாம் பாசிபிள், அதாவது இதில் எந்தெந்த பகடையெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போது இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் டைஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு எதிரெதிர் பக்கங்கள் எது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். சரிங்களா? அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை வச்சு ஆப்ஷன்லேருந்து நாம் எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓப்பன் டைஸை வச்சு எதிரெதிர் பக்கங்கள் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இந்த 3ம் 4ம் வந்து எதிரெதிர் திசையில் இருக்குது, 2 வந்து எக்ஸ்டெண்டாக இருக்குது, அதாவது எதிர் திசையில் நீண்டிருக்கு. ஸோ அப்போ இந்த 3ங்கிற பக்கமும் இந்த 4ங்கிற பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2ங்கிற பக்கத்துக்கு இந்த 1ங்கிற பக்கம் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா அல்டர்னேட் ஃபேஸஸ் ரெண்டும். ஸோ அதனால் 2க்கு 1 ஆப்போசிட்டாக இருக்கும். அதே மாதிரியே இந்த 6க்கு பார்த்தீங்கன்னா இந்த 5ங்கிற பக்கம் ஆப்போசிட்டாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு டைஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 6 2 1ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? பட் இந்த மாதிரி ஒரு பகடையை உருவாக்க முடியுமா? அதாவது இதை வந்து ஃபோல்ட் பண்ணி இதை மடித்து இந்த மாதிரி ஒரு பகடையை உருவாக்க முடியுமானா முடியாது. என்ன காரணம்னா, இங்கே பாருங்கள், 2ம் 1ம் ஆப்போசிட்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2ஐயும் 1ஐயும் அடுத்துள்ள பக்கங்களாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பகடையை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ 1 வராது. அடுத்து இது பாருங்கள், 6 1 5ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு பகடையை உருவாக்க முடியுமா அப்படின்னா இந்த மாதிரியும் உருவாக்க முடியாது. ஏன்னா 6ம் 5ம் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் பக்கங்கள். சரிங்களா? எதிரெதிர் பக்கங்கள். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6ஐயும் 5ஐயும் அடுத்துள்ள பக்கங்களாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பகடையும் வராது. அடுத்து பாருங்கள், 3 5 4 அப்படின்னு 3 பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பகடையை உருவாக்க முடியுமா? அதாவது இதை மடித்து இந்த மாதிரி ஒரு பகடையை உருவாக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள், 3ம் 4ம் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் பக்கம். சரிங்களா? ஆனால் இங்கே வந்து 3ஐயும் 4ஐயும் அடுத்துள்ள பக்கங்களாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த பகடையையும் உருவாக்க முடியாது. இப்போ ஃபைனலாக பாருங்கள், எப்படி தான் ஆன்சராக இருக்கும். பட் நம்ம செக் பண்ணிக்கலாம். 3 1 6ன்னு 3 பக்கம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், 3க்கு ஆப்போசிட் 4 தான், 1 6 கிடையாது. ஸோ பிரச்சனை இல்லை. அடுத்து 1க்கு ஆப்போசிட் 2 தான், 3 6 கிடையாது. ஸோ பிரச்சனை இல்லை. அடுத்து 6க்கு ஆப்போசிட் 5 தான், 3 1 கிடையாது. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பக்கங்களாக தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. 2 ஆப்போசிட்டில் இருக்கிற பக்கங்களை வந்து இவங்க அடுத்துள்ள பக்கங்களாக கொடுக்கல. சரிங்களா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப டீப்பாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். சரிங்களா? ஏன்னா டைம் ஆகும். ஸோ இப்போ நமக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த திறந்த பகடையை நாம் மூடணும்னா இந்த மாதிரி ஒரு பகடை கிடைக்கிறதுக்கு மட்டும்தான் சான்ஸ் இருக்குது. மற்றபடி இந்த 3 விதமான பகடைகள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஒன்லி 4. ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின், ஒருவேளை இது உங்களுக்கு புரியலைன்னா திரும்பி ஒரு டைம் வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கொஷின். அதாவது அதே மாடல் தான், ஓப்பன் டைஸ் தான், திறந்த பகடை தான். ஆனால் கொஷினை ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு பாருங்கள், 4 வியூஸ் ஆஃப் த சேம் பேப்பர் கியூப் ஆர் கிவன். சரிங்களா? ஸோ இதில் கியூப்னு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து டைஸும் வந்து ஒரு வகையான கியூப் தான். அதனால் இந்த மாதிரி கொஷினையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த கொஷின் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் கியூப்னு இருக்கே, நமக்கு வந்து கியூப் வந்து சிலபஸில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டைஸ் இஸ் ஆல்சோ ஏ கியூப். ஓகேவா? டைஸ் இஸ் ஆல்சோ ஏ டைப் ஆஃப் கியூப். சரிங்களா? ஸோ அதனால தான் அதை எடுத்திருக்கேன். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இதை நம்ம பகடையினே வச்சுப்போம். ஒரு பகடையோட 4 வியூ கொடுத்துருக்காங்க. ஒரு பகடையை 4 டிஃப்ரெண்ட் பொசிஷன்லேருந்து காட்டியிருக்காங்க. இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா, which of the following will be the correct unfolded view when this paper cube is opened out? இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா, அதாவது இதை திறந்த பகடையாக மாற்றணுன்னா இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஷினுக்கு நாம் அதே மாதிரி தான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, எந்த பக்கத்துக்கு எந்த பக்கம் ஆப்போசிட் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த 2 பகடையும் எடுத்துப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 3 2 இருக்குது, இதில் 3 2 4 இருக்குது. இப்போ நேற்று கிளாஸில் நாம் என்ன சொல்லியிருந்தோம், காமன் நம்பர்ஸ் இருக்குதான்னு பார்க்க சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே பாருங்கள், 3 2 காமனாக இருக்குது, இங்கேயும் 3 2 காமனாக இருக்குது. ரைட்டா?
ஸோ பாருங்கள் 3 3 காமனாக இருக்குது, 2 2 காமனாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் ரிமைனிங் இருக்கிற இந்த 2 பக்கங்களும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த டைஸை பொறுத்த வரைக்கும் 6ங்கிற பக்கமும் 4ங்கிற பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். அடுத்து இந்த 2 டைஸையும் எடுத்துக்கங்க. ஸோ இதில் என்ன காமன் ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதாவது பொதுவான பக்கங்கள் 6 வந்து இருக்குது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அடுத்தது 5ம் காமனாக இருக்குது. இப்போ இது 2 போக ரிமைனிங் இருக்கிற இந்த 1ங்கிற பக்கமும் இந்த 3ங்கிற பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். 1ம் 3ம் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். சரி, ஓகே. இப்போது 1 3 இருக்குது, 4 6 இருக்குது. இது போக ரிமைனிங் நமக்கு என்னென்ன பக்கம் இருக்கும்? 2 5 இருக்கும் இல்லையா? அது 2ம் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். அதை நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா 4 பக்கம் இங்கே வந்துருச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற 2 பக்கம் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஆப்போசிட் சைடு எது எது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு இதில் எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 6ம் 4ம் ஆப்போசிட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 6ம் 4ம் வந்து ஆப்போசிட் தான். ஏன்னா வந்து எதிரெதிர் திசைகளில் நீண்டுள்ள பக்கங்களாக இருக்குது. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ அடுத்து பாருங்கள், 1ம் 3ம் வந்து ஆப்போசிட் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா ஆல்டர்னேட் ஃபேஸஸாக இருக்குது. ஸோ 1ம் 3ம் வந்து ஆப்போசிட்டாக வருது, கரெக்டு தான். இதுவும் வந்து கரெக்டு தான். அடுத்து 2ம் 5ம் ஆப்போசிட் நாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் இங்கே வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ 2ம் 5ம் ஆல்டர்னேட் ஃபேஸஸாக இருக்குது. ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம எதுக்கும் மற்றதையும் செக் பண்ணிப்போம். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் கொஷினுங்கிறதுனால, இந்த டைப்பில் ஃபஸ்ட்டு கொஷினுங்கிறதுனால மற்றதையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ம் 4ம் ஆப்போசிட்டாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் பாருங்கள் 5ம் 1ம் ஆப்போசிட்டாக வருது. ஏன்னா 5ம் 1ம் தான் இதில் வந்து ஆல்டர்னேட் ஃபேஸஸாக இருக்குது. ஆனால் நம்ம 1ம் 3ம் வந்து ஆல்டர்னேட் ஃபேஸஸ்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் அப்போது இது தப்பாக இருக்குது. இதுவும் தப்பாயிடும், அதேமாதிரி இதுவும் தப்பாயிடும். அப்போ வந்து இந்த ஆப்ஷன் வராது. ஸோ அடுத்து இதில் பாருங்கள், 6ம் 4ம் நம்ம ஆப்போசிட்னு கண்டுபிடிச்சோம். அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனே வந்து இங்கே ஃபுல்ஃபில் ஆகலை. 5ம் 4ம் ஆப்போசிட்டுங்கிற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து வராது. ஸோ அடுத்து பாருங்கள், 6ம் 4ம் தான் நம்ம ஆப்போசிட்னு நாம் கண்டுபிடிச்சோம். ஆனால் இவங்க 3யும் 4யும் வந்து ஆப்போசிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் வராது. இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வரைக்கும் வந்து ஓப்பன் டைஸ் வந்து கேட்டதில்லை. ஆனால் கேட்பாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா போக போக கொஷினை வந்து டஃப்பாக்கிக்கிட்டே தான் போகிறாங்க. ஸோ அதனால் இதையும் பார்த்து வச்சுப்போம். வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஒருவேளை கேட்டுட்டாங்கன்னா இந்த டாப்பிக்கையும் நம்ம பார்த்துருக்கலாமோ அப்படின்ட்டு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இதை எடுத்திருக்கோம். இப்போ அடுத்து வந்து நேற்று கிளாஸில் வந்து ஹோம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 கொஷின் கொடுத்துருந்தேன் இல்லையா? அதை வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கொஷின் பார்த்துடலாம். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா அட்டின் எதிர்பக்கம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஒர்க்கு இல்லையா? இந்த அட்டோட எதிர்பக்கம் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலாக நமக்கு நம்பர் கொடுத்துருந்தா பிரச்சனை கிடையாது. இங்கே நம்பர் கொடுக்கல, சிம்பிள்ஸ் குறியீடுகள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பகடைனா 6 பக்கம் இருக்கும். அப்போ அந்த 6 பக்கத்துலையும் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 6 விதமான குறியீடுகளை ஃபில்அப் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன குறியீடுகள் இருக்குதுன்னு நாம் பார்த்துருவோம். ஸோ பாருங்கள், ஹேஷ் இருக்குது. சரிங்களா? ஹேஷ் இருக்குது. அடுத்து பர்சன்டேஜ் இருக்குது. அடுத்து வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த பகடையில் பார்த்தீங்கன்னா அட்டு இருக்குது. ஹேஷ் வந்து இங்கே இருக்குது, போட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டு சிம்பிள் இருக்குது. ஸோ இது வேறு எனக்கு போட வராது கரெக்டாக, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது அன் சிம்பிள் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் வந்துருங்க. அட்டு வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம், பர்சன்டேஜும் எடுத்துட்டோம். இது போக வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்குற இந்த பகடையில் இந்த 6 பக்கங்கள் தான் இருக்குது. ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு அட்டோட எதிர்பக்கம் கேட்டிருக்காங்க. நாம் ஃபஸ்ட்டு அட்டோட அடுத்துள்ள பக்கங்களை கண்டுபிடிப்போம். ஏன்னா அட்டு வந்து 2 இடத்துல இருக்குது. 2 டயக்ராமில் அட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த அட்டுக்கு அடுத்துள்ள பக்கங்களை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அண்டுங்கிற இந்த சிம்பிள் வந்து அட்டுக்கு அடுத்துள்ள பக்கமாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஹேஷும் பார்த்தீங்கன்னா அட்டுக்கு அடுத்துள்ள பக்கமாக தான் இருக்குது. ஸோ அடுத்து இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டோன்னா இந்த சிம்பிள் வந்து அட்டுக்கு அடுத்துள்ள பக்கமாக தான் இருக்குது. ரைட்டா? ஸோ அதே மாதிரியே பர்சன்டேஜும் அட்டுக்கு வந்து அடுத்துள்ள பக்கமாக தான் இருக்குது. இப்போ இது போக ரிமைனிங் இருக்கிறது இந்த சர்க்கிள் மட்டும்தான். ரைட்டா? ஸோ அதை பாருங்கள்,
இங்கே அட்டு இருக்குது. அடுத்து வந்து ஆஷும் போட்டுட்டோம், இந்த சிம்பிள் போட்டோம், பர்சன்டேஜும் போட்டோம். இது போக ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் சிம்பிள் தான். அப்போ இந்த அட்டுங்கிற பக்கத்துக்கு கண்டிப்பாக ஆப்போசிட்டில் எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் இருக்கிற இந்த பக்கம் தான் இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். 4 என்ற எண்ணிட்ட பகடையின் அடிப்பக்கம் வரும் குறியீட்டை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 4ன்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த பகடையுடைய அடிப்பக்கத்தில் என்ன சிம்பிள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அடிப்பக்கத்தில்னா என்ன அர்த்தம்னா, இந்த மேலே இருக்கு இல்லையா, இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். மேலே வந்து ஒரு செவ்வகம் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு ஆப்போசிட் என்ன ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து நம்ம போன கொஷின் எப்படி சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு பகடையுடைய 4 வியூ கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த பகடையில் இந்த 6 பக்கத்துலேயும் இவங்க என்னென்ன சிம்பிள் போட்டிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கத்தை எடுத்துப்போம், இந்த பகடையை எடுத்துப்போம். இதில் என்னென்ன சிம்பிள் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த செவ்வகம் இருக்குது. அடுத்து சர்க்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இதை எடுத்துக்கிட்டோன்னா சர்க்கிள் நாம் ஆல்ரெடி போட்டோம், ஈக்குவல் டு போடலை. சரிங்களா? ஸோ அப்போ ஈக்குவல் டு எடுத்துப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 செவ்வகம் சேர்ந்தா மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ அடுத்து இந்த பக்கத்தை எடுத்துப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டுட்டோம், இந்த செவ்வகமும் போட்டோம், அது போக முக்கோணம் இருக்குது. ஓகே, இப்போ 6 பக்கம் வந்துருச்சு. ஓகே, 1 2 3 4 5 6 பக்கம் வந்துருச்சு. ஸோ ஓகே தான், இதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு. சரி, ஓகே. இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த சதுரத்துக்கு ஆப்போசிட்டில் என்ன பக்கம் வரும்னு கண்டுபிடிக்கணும். அவங்க கொஷினை வந்து கொஞ்சம் இதாக கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரைட்டாக கேட்காம அடிப்பக்கம்னு சொல்லி கேட்டாங்க. சரிங்களா? 4 என்ற எண்ணிட்ட பகடையின் அடிப்பக்கம் வரும் குறியீட்டை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4ங்கிறது இந்த படம், இதில் அடிப்பக்கம் வர்றதுன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் வர்றதுன்னு அர்த்தம். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வழக்கம் போல் இந்த சிம்பிள் இருக்குது இல்லையா, இந்த செவ்வக சிம்பிளுக்கு அடுத்துள்ள பக்கங்கள் எது எதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம கிளாஸை கவனிக்க எறும்புலாம் வருது. ஸோ ஃபஸ்ட் டயக்ராமில் பாருங்கள், இந்த செவ்வகம் இருக்குது. செவ்வகத்துக்கு அடுத்துள்ள பக்கமாக இந்த 2 சர்க்கிள் இருக்கிற இந்த சிம்பிள் இருக்குது. அடுத்து இந்த சிங்கிள் சர்க்கிள் இருக்குது. ஸோ அடுத்து வேறு எந்த படத்தில் செவ்வகம் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் இல்லை, இதில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் டு சிம்பிள் வந்து அடுத்துள்ள பக்கமாக இருக்குது. அதே மாதிரி இந்த முக்கோணம் வந்து இதுக்கு அடுத்துள்ள பக்கமாக இருக்குது. ஸோ அடுத்து இதில் பாருங்கள், முக்கோணம் போட்டுட்டோம், இந்த டபுள் சர்க்கிளும் போட்டோம். சரி, ஓகே, எல்லாம் போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், இது போக ரிமைனிங் இருக்கிற ஒரே ஒரு சிம்பிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த 2 செவ்வகம் சேர்ந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மிச்சம் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதோடைய எதிர்பக்கம் இதுவாக தான் இருக்கும். சரிங்களா? இது போக வந்து நம்ம இந்த டெஸ்ட் சீரியஸ்க்காக ஒரு கொஷின் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதையுமே நம்ம பார்த்துருவோம். ஏன்னா இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ண முடியாது, ஷார்ட்கட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த கொஷினே நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள், சியின் எதிர்பக்கம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதாவது சி இங்கே மட்டும்தான் இருக்குது, இதோட ஆப்போசிட்டில் என்ன பக்கம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம நார்மலாக சிக்கு அடுத்துள்ள பக்கங்கள் எது எதுன்னு கண்டுபிடிக்க முடியுமானா 2 தான் கண்டுபிடிக்கலாம், ஏபி மட்டும்தான் வரும். ஸோ நார்மல் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண நினச்சோன்னா சிக்கு அடுத்துள்ள பக்கத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். சிக்கு அடுத்துள்ள பக்கம்னு பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் மட்டும்தான் வரும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சி இல்லை, அதனால் நம்மளால் மற்றதை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம நார்மல் மெத்தடை யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணோன்னா கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அதுக்கு என்ன கண்டிஷன், காமனாக ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இந்த 2 பகடையிலையும் காமனாக ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த 2த்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கிறது வந்து காமனாக இருக்குது. ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஏவை பொறுத்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி எழுத போகிறோம். சரி, ஓகே. இப்போ ஏவை அப்படியே எழுதிக்கலாம் 2த்துலையுமே. ஃபஸ்ட்டு இந்த டைஸ் எடுத்துப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஏவுக்கு அடுத்து 3 2 வருது, 3 2 வருது.
அடுத்து இந்த டைஸ் எடுத்துங்க. ஏவுக்கு அடுத்து சி வருது, பி வருது. இப்போ சிபின்னு எழுதிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2ங்கிறதும் இந்த பிங்கிறதும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த 3ம் இந்த சியும் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ இதை பற்றி நம்ம கேர் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு சியோட ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த பகடையில் அடுத்து இருக்கிற பக்கம் என்னன்னே நமக்கு தெரியலை. சரிங்களா? நமக்கு வந்து 5 பக்கம் தெரிஞ்சிருச்சு. A3 2 BCன்னு 5 பக்கம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் அடுத்த 6வது பக்கம் என்னன்னே நமக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி நாம் கேர் பண்ணிக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து சியோட ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சியோட ஆப்போசிட் பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ இந்த மாதிரி நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ண முடியாத கொஷினுக்கு மட்டும் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ண முடிஞ்சால் அதுலேயே சால்வ் பண்ணுங்கள். அதுதான் நல்லது. ஏன்னா இந்த ஷார்ட்கட்டை கொண்டு போய் அந்த கொஷினில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஆன்சர் வந்து தப்பாக வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ண முடியலனா மட்டும் நீங்கள் வந்து ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ அடுத்தது இன்றைக்கான ஹோம்ஒர்க் கொஷின் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கான ஹோம்ஒர்க் கொஷின் உங்களுக்கு என்னென்னா, இந்த கொஷின் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஹோம்ஒர்க் கொஷின் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் ஆன்சர் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். பட் நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரியே இந்த கொஷினையும் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து செகண்ட் கொஸ்டின் வச்சுக்கலாம். இந்த கொஷினையும் ஹோம்ஒர்க்காக வச்சுங்க. இந்த 2 கொஷின் போதும். ஏன்னா இந்த டைப் வந்து அந்தளவுக்கு நமக்கு முக்கியம் கிடையாது. அதனால் 2 கொஷின் போதும். ஸோ இதையும் வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக இன்றைக்கான கடைசி கேள்வி, சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார்?